எங்களுக்கு ஆதரவான ஒரு தீர்ப்பு வந்திருக்கு. உண்மையாவே படிக்கிற பசங்க ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான இளைஞர்களுக்காக நாங்க இந்த நீதிமன்றம் நாடியது அவங்களுக்கு பெரும் துணையாக இருக்கும் அப்படின்னு நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அவங்க என்ன சொன்னாங்க? ஏன்னா லட்சக்கணக்கான இளைஞர்கள் வேலை வாய்ப்பு இல்லாம இருக்காங்கன்னா குறிப்பிட்டிருந்தாங்க. அதுல என்ன டிஎன்பிஎஸ்சி வந்து ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னாங்க. அவங்க ஏற்கனவே கவுண்டர்ல சொன்ன அதே வார்த்தை தான், எங்களுக்கு இதுக்கும் சம்பந்தமே இல்லை அப்படின்னு ஒரு வார்த்தையை கொண்டு வந்தாங்க. அதனால அவங்க பெருசா அதுல பேசவும் இல்லை. பெருசா பேசினது மத்த ரெஸ்பாண்டன்ட் தான், அட்வொகேட் ஜெனரல் மத்தவங்களுக்காக வந்து பேசின. டிஎன்பிஎஸ்சி என்ன சொன்னாங்கன்னா இதுக்கு எங்களுக்கு சம்பந்தம் இல்லை அப்படின்னு சொல்லி மூடிட்டாங்க. ஸ்டெர்லைட் இழப்பீடு என்பது ஒரு அரசுல நடந்த அரசோட மிஸ்டேக். கரூர் இன்சிடென்ட் அப்படி எடுத்துக்க முடியாது. நான் இங்க கமெண்ட் பண்ண விரும்பல. காரணம் சுப்ரீம் கோர்ட்ல அது பெண்டிங்ல இருக்கு. சோ அது அரசோட மிஸ்டேக்கா இல்ல தனிநபர் மிஸ்டேக்கா இல்ல பிளான் பண்ணி பண்ணாங்களா, அது இனிமேல் தான் முடிவாகும்.